Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim, amma ba'd. Qala Allah ta'ala fi kalamihil qadim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Qul hal yastawi alladhina ya'lamuna wal ladhina la ya'lamun. Innama yatadhakkaru ulul albab. Amanna billah, sadaqallahu mawlana al-aliyyul azim. Allahumma salli ala sayyidina Muhammadin fil qulubi wa dawaiha wa afiyati al-abdan wa shifaiha wa nuril absar wa diyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. இந்த புனிதமான மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற மேலான பேராசான்களே, சங்கமிகு சான்றோர் சான்றோர்களே, மேடை முன்னே சிறப்பான நிகழ்ச்சிகளை செவிமடுத்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற நல்லோர்களே, பெரியோர்களே, சங்கமிகு உலமா பெருமக்களே, என்னுடைய பணிவான வேண்டுகோளை ஏற்று எடுத்துடன் பேச அழைத்த இந்த பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் இந்த ஊர் மக்கள் இங்கே வருகின்ற சிறப்பான விருந்தாளர்களுடைய உரைகளை கேட்டு ரசிக்க வந்திருக்கிறோம். நீண்ட நேரம் பேசுவதற்கு நேற்று கூட ஸ்டேஜிற்கு வெளியே அமர்ந்திருந்தேன். மல்பேட்டை முதல்வர் மேடைக்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். நாங்கள் இந்த ஊர் மக்கள் மண்ணின் மைந்தர்களை போன்றுள்ளவர்கள், மின் அகவையில் பாக்கியாத்தை சார்ந்தவர்கள். எனவே நாங்கள் வெளியேதான் அமர வேண்டும் என்கிற என்னுடைய திட்டமான விருப்பத்தை தெரிவித்தேன். அல்லாஹ் நம்மை சிறப்பித்திருக்கிறான், நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறான். ஒரு முஸ்லிமான பெற்றோரின் பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மை புறப்படுத்த செய்தான். உம்மத்துல் முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே நம்மை சேர்த்திருக்கிறான். எத்தனை பெரிய நியமத்துகளை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த உபகாரங்களிலே பேர் உபகாரம் தான் எங்களை அல்லாஹ் பாக்கியங்களாக ஆக்கியிருக்கு. இந்த உபகாரத்திற்கு உயிருள்ளவரை அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்தினாலும் அது முழுமையாக அந்த ஒரு உணர்வழிகளோடு அன்பான பெருமக்களே நாங்கள் இந்த மேலான நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். பனுனா பனு அபுனாயினா என்கிற ஒரு அரபி கவிதையை தாங்கள் தெரிந்திருப்பீர்கள். நேற்றைய தினம் அந்த பொது மேடையிலே நிறைய சேகுமார்கள், மார்க்க மேலைகள் உரை நிகழ்த்தினார்கள். அப்பொழுதெல்லாம் பல நல்ல கருத்துக்களை, நல்ல செய்திகளை பதிவு செய்தார்கள். அன்பான பெருமக்களே, குல்லியா அல் பாக்கியா சாலிஹாத்தோடு எல்லா மதரசாக்களுக்கும் தொடர்பு இருக்கிறது, எல்லா மூலமார்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு தாய்க்கல்வி. இங்கே நாம்
தைரியத்தோடு அதே சமயத்தில் பணிவோடு எடுத்துரைப்பதிலே கனிவோடு எடுத்துரைப்பதிலே சிந்தத்தும் தயக்கம் இல்லை. நீடூர் நிவாசம் மிஸ்பாஹுல்லாவை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பெருமை இந்த பாக்கியத்தை வைத்தான். லால்பேட்டை மன்பவும் அன்வார் அரபிக் காலேஜை எடுத்துக்கொண்டாலும் அதன் பெருமை இந்த பாக்கியத்தை வைத்தான். இது ஹயாத்துல் இஸ்லாம் வளர்ந்து வருகிற ஒரு மாபெரும் அரபிக் கல்லூரி, அதன் பெருமையும் இந்த பாக்கியத்தை வைத்தான். தாவூதியாவாக இருக்கட்டும், மன்பவுல் உலாவாக இருக்கட்டும், அருமை பெருமக்களே, எத்தனை பெரிய மனசாக்களாக இருந்தாலும் சரி, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அன்பான பெருமக்களே, அந்த மருசாக்களுடைய அந்த வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்கள், அதனுடைய முன்னேற்றத்திற்கு மேம்பாட்டுக்கு பாடுபட்டவர்கள் பாத்துரிகள் தான். தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா தலைவராக திகழ்கிற எங்கள் மிஸ்பாஹ் இருக்கிறார்களே, இவர்களுக்கு சிறந்த முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் தாஜு ஷரியத் ஷம்சுல் ஹுதா ஹஜரத் அவர்கள். இதோ பயிற்சி பாசறையுடைய தலைவர் ஹஜரத் கிப்லா அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு சிறந்த முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் அந்த பாசறைகள் தான், தாஜு ஷரியத் அவர்கள் தான். பனு அபுனாயினா எத்தனை மௌலவிமார்கள் உண்டானாலும் கூட அருமை பெருமக்களே, பாக்குவிமார்களுடைய பிள்ளைகளாக பேர பிள்ளைகளாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. எல்லாரும் பாக்கியாத்திற்கு வந்து விடலாமா? பாக்கியாத்திலே அத்தனை பேரும் ஓட வேண்டுமா என்று தாங்கள் கேட்கலாம். எந்த மதரசாக்களில் ஓதினாலும் அந்த பாக்கியாத்தினுடைய ஒரு பரக்கத்து உங்களுக்கு கிடைக்கும். மிஸ்பாஹ் ஹுதாவிலே ஓதினாலும், மன்பவுல் அன்வாரிலே ஓதினாலும், அருமை பெருமக்களே, இது போன்ற பெரிய மதரசாக்கள் எந்த மதரசாக்களில் ஓதினாலும் உங்களுக்கு பாக்கியாத்தினுடைய ஒரு பரக்கத்து கிடைக்கும். அருமை பெருமக்களே, மருகும் ஷம்சுல் ஹுதா ஹஜரத் அவர்கள் பாக்கியாத்தினுடைய அந்த நூற்றாண்டு விழாவிலே இந்த பனு அபுனாயினா இந்த பைத்தை தான் அவர்கள் உதாரணம் காட்டி பேசினார்கள். அதை நான் நினைவுபடுத்துவதற்காக வேண்டி இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அருமை பெருமக்களே, மருகும் ஷம்சுல் ஹுதா ஹஜரத் அவர்கள், அதாவது எனக்கு தந்திருக்கக்கூடிய அந்த தலைப்பை விட்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது என்ன தலைப்பு என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். கடைசியாக வேண்டுமானால் அந்த தலைப்பை நான் எடுத்து சொல்கிறேன். அந்த தலைப்புக்கு ஏற்ப எத்தனையோ மேதைகளை, ஷைகுமார்களை நான் உதாரணம் காட்ட முடியும். ஆரணி பாபா, கமாலுதீன் ஹஜரத் பாக்கவி அவர்களை, ஷேக் ஆதம் ஹஜரத் அவர்களை, அன்பான பெருமக்களே, இவர்கள் போன்ற எத்தனையோ நல்லோர்களை, நாடாக்களை நான் உதாரணங்கள் காட்ட முடியும். என்னை சுற்றி நாங்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மிஸ்பாஹ் ஹுதாவை சுற்றி இருக்கின்ற அந்த பாக்கவிகள் எங்களுக்கு நிதர்சனமானவர்கள், எங்கள் கண்களால் நாங்கள் கண்டவர்கள். அவர்கள் பணியாற்றிய அந்த பெருமைக்குரிய அந்த மருசாவிலே பணியாற்றுகின்ற அந்த தௌஃபீக்கை பெற்றவர்கள் மருகும் ஷம்சுல் ஹுதா ஹஜரத் அவர்கள். சிறந்த ஆன்மீக பெரியார். அருமை பெருமக்களை, பாரசீக மன்னனிடத்திலே ஒருவர் கேட்டார், 3000 பொற்காசுகள் தாருங்கள் மந்திரிகள் கேட்டார்கள். உள்ளே இருக்கின்ற எந்த விஷயம் வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கண்ணாடி மாளிகையை நாங்கள் எழுப்பி காண்பிக்கிறோம் என்று. அந்த பாரசீக மன்னன் சொன்னார், 6000 பொற்காசுகளை நான் தருகிறேன், உள்ளே இருக்கிற அத்தனையும் வெளியே தெரிகிற அளவுக்கு ஒரு அறையை உருவாக்கி காட்ட வேண்டும், என்னுடைய உள்ளும் புறமும் ஒன்றாக இருக்க வேண்டும், அதை உங்களால் முடியுமா என்று கேட்டார் பாரசீக மன்னன் மந்திரிகளிடத்தில்.
எங்கள் பாக்கியமார்கள் அப்படி வாழ்ந்தவர்கள் தான். உள்ளன்று புறமன்று வாழாதவர்கள், திறந்த புத்தகங்களாக வாழ்ந்தவர்கள் அருமை பெருமக்களே. எனவேதான் அவருடைய துவா கபூலானது. நேற்றுடைய முகமது கான் பாப்பை அறிவித்தவர்கள் சொன்னார்கள், ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஸ்டேஜ் மூலமாக என்று சொன்னார்கள். இது ஒரு மெசேஜ். ஆம், உலமாக்கள் நாம் இருக்கிறோமே, அந்த சிறந்த முன்னோடிகளை நாம் வழிகாட்டிகளாக ஆக்கிக் கொண்டு வாழ்விலே வளம் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த அளவுக்கு அவர்கள் சிறப்பும் மேன்மையும் பெற்று திகழ்வதற்கு என்ன காரணம்? அவர்கள் ஜமாத்தை விட மாட்டார்கள், தஹஜ்ஜுதை விட மாட்டார்கள், தக்பீர் தஹ்ரீமை விட மாட்டார்கள். மயிலாடுதுறையிலிருந்து புறப்படும் போது காலையிலே ஒரு 8 மணிக்கு கிளம்புகிறார்கள் என்றால் அருமை பெருமக்களே, 12:30 மணிக்கு இந்த ட்ரெயின் அல்லது பஸ் எங்கே சென்று சேரும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த இடத்திற்கு ஏற்ப டிக்கெட் எடுத்துக்கொண்டு அந்த இடம் சென்று லுஹர் தொழுகைக்கு பள்ளிவாசல் சென்று ஜமாத்தோடு தொழுது ஒரு 10 நிமிஷம் உபன்யாசம் செய்து நான் இந்த ஊருக்கு தருகிற சதக்கா என்று அதை சதக்காவாக அளித்துவிட்டு அருமை பெருமக்களை அவர்கள் திரும்புவார்கள். இப்படி ஒரு சிறந்த முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் தான், துவா மக்பூலானவர்கள். அவர்கள் மறைவதற்கு முதல் நாளில் தான் இதோ நம்முடைய ஹஜ்ரத் அவர்களுக்கு தெரியும். அன்பான பெருமக்களே, நீடுவல்லில் ஒருவர் கேட்கிறார், ஹஜ்ரத், நாளைக்கு எனக்கு தாங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும், அல்லாஹ் உங்களுடைய ஹயாத்தை நீட்டித்து தர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கையெழுகிறார்கள், யா அல்லாஹ், நாளை அசர் வரையாவது என்னுடைய ஆளுமையை நீட்டித்துத்தா. மாஷா அல்லாஹ், மறுநாள் திருமணம் செய்கிறார்கள். அந்த இரவே அவர்கள் உயிர் பெறுகிறார்கள். அவர்கள் பெருமக்களை தஹஜ்ஜத் வேளையிலே காலமெல்லாம் தஹஜ்ஜத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்த அந்த தாஜ் ஷரியத் அவர்கள் அந்த இரவுதான் இந்த உலகத்தை விட்டும் விலகினார்கள். அன்பான பெருமக்களை, இப்படி நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் நேரம் மிகவும் சுருக்கமாக இருக்கிறது. அவர்கள் போன்ற அந்த முன்னோடிகள் அல்லாமா அமானி ஹஜ்ரத் கிப்லா அவர்கள், பாக்கவி அவர்கள், இன்றைக்கு மன்பவுல் அன்பாருக்கு இவ்வளவு பெரிய மதிப்பும் மரியாதையும். ஆம், அவர்கள் தான் முதலிலே அந்த பட்டமளிப்பு விழாவை எடுத்தார்கள். மன்பவுல் அன்பாரிலே காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் தலைமை வகிக்க எங்கள் ஷேகுனா ஷேகு ஆதம் ஹஜ்ரத் அவர்கள் தான் அங்கே சென்று சனது தர, இதையெல்லாம் தாங்கள் லால்பேட்டை மலரிலே பார்த்துக் கொள்ளுங்கள் அருமை பெருமக்களை. மாஷா அல்லாஹ், இப்படி எங்கள் அண்ணல்ல ஆலா அல்லாஹ் அவர்களுடைய அந்த மன்னரை மாமன்னரையாக ஆக்கி ஆக முடிவானாக, பிரகாசமாக ஆக்கி ஆக முடிவானாக. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மௌலவிமார்களுக்கு ஆலிம்களுக்கு அவர்கள் தான் ஒரு சிறந்த வழிகாட்டி அருமை பெருமக்களை. மாஷா அல்லாஹ், எப்படி அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் பாருங்கள். எளிமையே உருவாக வாழ்ந்தவர்கள், நம் எல்லோருக்கும் சிறந்த உதாரணம் புருஷராக வாழ்ந்தவர்கள். அதே ஷம்சுல் ஹுதா அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிற போது ஒரு டைலர் வருகிறார், பேண்ட் ஷூட் அளவெடுப்பதற்காக வேண்டி. எதற்காக? இந்த ஊரிலே ஹாங்காங்கிலே இதற்கு தான் மரியாதை. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த ஜுப்பா, அந்த தாடிக்கு, அந்த கைவிக்கெல்லாம் மரியாதை கிடையாது. இந்த சுண்ணத்திற்கு இங்கே மரியாதை இல்லை என்றால் அடுத்த பிளைட்ல டிக்கெட் போடுங்கள், நான் புறப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அருமை பெருமக்களை, ஜமாத்தை எப்படி அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் பாருங்கள். இதோ கட்டாப்பாளையம் பள்ளிவாசல் மதுரையிலே ஏசி பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் உருவாகுவதற்கு முன்னாலே அந்த திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டில் மக்ரிப் தொழுகை வேலை 6:30. ஜமாத்தை தவறவிடாதவர்கள் அங்கே பள்ளிவாசல் இல்லை, தொழுவதற்கு சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள், சுத்தமான இடம் இல்லை. எனவே அங்கே டிக்கெட் கவுண்டர் ஆபீஸிலே உள்ளே புகுந்தவர்கள் யாரும் இல்லாத ஒரு வேலையிலே அவர்கள் தொழுகிறார்கள், பருளை தொழுகிறார்கள், இன்னும் வரவில்லை சுன்னத் நஃபில் எல்லாவற்றையும் தொழுதுவிட்டு வரும்போது அங்கே டிக்கெட் தருகின்ற அந்த ஆபீசர் வந்ததற்கு பின்னாலே உடனே இவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று யோசித்துக் கொண்டு வேக எடுத்துக்கொண்டு அவர்கள் வெளியே வருகிற போதுதான் அவர் பின்னாலேயே வருகிறார். 3 நாட்களாக காய்ச்சலாக இருக்கிறது, உங்களை பார்க்கிற போது எனக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதையும். நீங்கள் தொழுது கொண்டிருந்த அந்த திருக்காட்சியை நான் கண்டு ரசித்துக் கொண்டே இருந்தேன். என்னுடைய தலையிலே கரம் வைத்து ஓதிவிடுங்கள், மந்திரித்து விடுங்கள். மந்திரித்து விட்டார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்?
எதுவும் வேண்டாம், ஒரே ஒரு சீட் மட்டும் வேண்டும். இதோ கூட்டம் அலை மோதி கொண்டிருக்கிற காரணத்தினாலே நான் ஊர் சென்று சேர வேண்டும். அன்பான பெருமக்களே, இதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் எங்கள் ஆலா ஹஜ்ரத் அவர்கள் தான். மாஷா அல்லாஹ். உலமாக்களை ஏசி பேச விட மாட்டார்கள் எங்கள் ஆலா ஹஜ்ரத் அவர்கள். ஒரு முறை அவர்களிடத்தில் வந்து என்ன உலமாக்கள் எப்போது பார்த்தாலும் கையில பேக்கை வைத்துக் கொண்டு ஏதாவது கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். அப்போதான் சொன்னார்கள், அவர்கள் கேட்டுக்கொண்டு வருவது ஒரு புறம் இருக்கட்டும், நீங்கள் தேடி சென்றீர்கள் அவர்களை. எவ்வளவு பெரிய தியாகிகள் அவர்கள். உங்களை போன்ற அவர்கள் வியாபாரிகளாக இருந்தால் அவர்கள் செல்வ சீமான்களாக இருப்பார்கள். உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த வல்லமை இருக்கிறது, அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் எத்தனை கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு, இதோ நான் 1975 இங்கே மாணவனாக சேர்ந்தேனே, அப்போது எத்தனை சிரமங்களுக்கு மத்தியில அனுபவித்துக் கொண்டு, சரியான துணிமணிகள் கூட இல்லாமல் ஒரே ஒரு உடையை மட்டும் நான் துவைத்து போட்டுக் கொண்டிருந்த நடுமை பெருமக்களே, சரியான துணிமணி அவர்கள் பேசுகிறார்கள். சரியான துணிமணிகள் கூட இல்லாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மார்க்க கல்வியை கற்று மார்க்க சேவர்களாக வெளி செல்லுகிற போது எல்லோரும் இப்படி வியாபாரத்திற்கு வந்துவிட்டால், தொழிலுக்கு வந்துவிட்டால், யார் பள்ளிவாசலில் பணிகள் புரிவது? யார் மார்க்க பத்துவாக்கள் மார்க்க தீர்ப்புகள் யார் சொல்லுவது? உலமாக்கள் செய்ய வேண்டிய பணிகளை யார் செய்வது? அவர்களை நீங்கள் தானே தேடி செல்ல வேண்டும். இதை நீங்கள் குறை சொல்லுகிறீர்களே என்று சொன்னபோதுதான் அவர் மிகவும் மனம் கலங்கினார். அன்பான பெருமக்களே, ஒரு 5 ரூபாயை அண்ணல் ஆலா ஹஜ்ரத் அவர்களிடத்தில் எடுத்து கையிலே கொடுத்து, இதை தாங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்காக நான் இவ்வளவு நேரம் பேசினேன், இந்த 5 ரூபாயை நீங்கள் என்ன செய்யுங்கள், பாக்கியாத்து சாலிஹாத்திற்கு கொடுத்து விடுங்கள். நான் தனி மனிதன், நான் ஒருவன் மட்டும்தான் துவா செய்வேன். ஆனால் இதை நீங்கள் பாக்கியாத்து கொடுத்தீர்கள் என்றால், இப்போது 150 மாணவர்கள், அந்த நேரத்தில் 150 மாணவர்களும் சேர்ந்து உங்களுக்காக துவா செய்வார்கள். இந்த பக்குவம் யாருக்கு வரும்? அருமை பெருமக்களே, எங்களை பக்குவப்படுத்தினார்கள் அந்த பாத்தவி ஹஜ்ரத் அவர்கள். அந்த அண்ணல் ஆலா ஹஜ்ரத் அவர்கள் நிறைய சொல்வதற்கு விஷயங்கள் இருக்கிறது. அன்பான பெருமக்களே, இதோ மிகப்பெரிய மாமேதைகள் இந்த மாமேதையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல தகவல்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு நிமிஷம் கூட வீணாகிவிடக் கூடாது. நீங்கள் முழுமையான முறையிலே அவர்களுடைய அந்த உரைகளை கேட்டு நீங்கள் பதிவு செய்யுங்கள். வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் கடைபிடிப்போம். அருமை பெருமக்களே சொன்னார்கள். ஆம், அந்த 150 மாணவர்கள் என்ன செய்வார்கள்? துவா செய்வார்கள். அவர்களிடத்தில் ஓடக்கூடியவர்கள் துவா செய்வார்கள். அவர்களிடத்தில் ஓடக்கூடியவர்கள் துவா செய்வார்கள். கியாமத் வரை அவர்களுடைய மாணாக்கர்களாக ஆளும் உலமாக்களாக எவரெல்லாம் வருகிறார்களோ அவர்களெல்லாம் துவா செய்வார்களே. எனவே நீங்கள் மதரசாவிற்கு வந்தீர்கள் என்றால், ஏதாவது டொனேட் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் மதரசாவுக்கு தாருங்கள், எனக்கு தர வேண்டியது இல்லை என்று சொன்னார்கள் என்றால், அன்பான பெருமக்கள், அண்ணல் ஆலா ஹஜ்ரத் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறது. மாஷா அல்லாஹ். எனவே ஒரு சில நிமிடங்கள் பேச வாய்ப்பளித்த அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பிரமாதமான முறையில இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் நம் எல்லோரையும் சொர்க்கவாசிகளாக ஆக்கி அருள் புரிவாராக. அண்ணல் ஆலா ஹஜ்ரத் அவர்களுடைய அந்த துஆ பரக்கத்தின் காரணமாக ஆயிரக்கணக்கான ஆலிம் உலமாக்களுடைய உருவாக்கிய அந்த பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய அந்த மேன்மையை அல்லாஹ் தஆலா மேலும் சிறப்பிக்க செய்வானாக. அந்த பழைய பாக்கியத்தை, அந்த பூர்வீகமான, அந்த தொன்மையான, அந்த மிக சிறப்பான பாக்கியத்தை காண்பதற்குண்டான அந்த வாய்ப்பை அன்பான பெருமக்களே, இந்த 150ஆம் ஆண்டு பெருவிழாவுக்கு பின்னாலே அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக. நம்மை சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் ஆக்குவதோடு இந்த அருமையான விழாவை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தந்திருக்கிற அன்பான பெருமக்களே, பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய அந்த ஆசிரிய பெருந்தகைகள் மற்றும் மலக்கு முகமது ஹாஷிம் சாஹிப் உள்ளிட்ட அந்த நிர்வாக பெருமக்கள் எல்லோரையும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே சுவனபதியினுடைய வாசலிலே நாம் எல்லோரும் நின்று கொண்டு யா நபி ஸலாம் அலைக்கும் படித்து அவர்களுக்கும் அந்த சுவனபதியிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அழைத்து செல்கின்ற அந்த பாக்கியத்தை அன்பான பெருமக்களே நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் பேச வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நம்முடைய நன்றியை நவின்ற வண்ணம் தங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவு வைத்த வண்ணம் நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.